ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். மறுபடியும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். பாருங்கள், இது எங்கள் வீட்டு கோழி தான். எப்படி பாருங்கள், ராணி இவ தான் நிற்பா, எப்பவும் தோட்டத்தில் தான் நிற்பா. போன தடவை உங்களுக்கு நான் காமிச்ச போது வேறு பூக்கள்லாம் இருந்தது. இந்த தடவை பாருங்கள், கொஞ்சம் எல்லாமே வேறு மாதிரி தான், ஆனால் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அவள் பாருங்கள், அவளோட க்ளோஸ்அப்பில் எடுக்கணுமா பார்க்குறா பாருங்கள். அவள் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக பழகுவாள். இதை பாருங்கள், இது ஒரு வகையான பூ. இந்த பூ இது ஸ்பீக்கர் பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், செம்பருத்தி. இந்த செம்பருத்தி முன்னே வந்து பெருசாக இருந்தது இல்லைங்களா, இப்போ இது சின்னதாக தான் பூக்குது. இது வேறு வகையான செடி. அண்ணா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறார். அடுத்து இது வந்து துளசி, உங்களுக்கு தெரியும். இது வந்து நித்திய கல்யாணி செடி. இது சுகருக்கெலாம். இது கீரைக்கு கீரை. டிசம்பர் பூ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. செம்பருத்தி இந்த வகை சின்ன வகை தான். இது வந்து ஜிமிக்கி செம்பருத்தி அப்படிம்பாங்க. அடுத்து இது காசி தும்பங்க. இது ஸ்பீக்கர் மாதிரி இருக்கிறதுனால இது ஸ்பீக்கர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை இந்த காசி தும்பை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். போன தடவை ரொம்ப இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, அவ்வளோவா இல்லை. எல்லாம் அதை வந்து பறித்து போட்டுருக்காங்க. போன வகை 3 வகை வச்சுருந்தாங்க, இப்போ இந்த ஒரு வகை தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அப்போ நிறையா இருந்துச்சு. இது பாருங்கள், சும்மா காகித பூ தான், உங்களுக்கு தெரியும். இதில் சும்மா அழகுக்காக சும்மா அப்படி வச்சுருக்கோம். இது பாருங்கள், இது ஒரு வகையான பூ. இது எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து உங்களுக்கு தெரியும், நந்தியாவட்டை. இது இப்போ நல்லா இங்கே வருது, நிறைய வருது. நல்லா பூச்சி வச்சுருந்துச்சு, இப்போ பூச்சிலாம் வைக்கலை, நல்லா வருது. இந்த நீலபவம் ரொம்ப சனி பகவானுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்புறமா இந்த இது இருக்குது பாருங்கள், அந்த இது கள்ளி. இது ஒரு வகையான கள்ளிங்க. இது ரொம்ப இருந்தால் அதிர்ஷ்டம், நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இது சப்போட்டா மரத்தில் நிறைய காய்ச்சிருக்குங்க. உங்களுக்கு அடுத்த தடவை இந்த சப்போட்டா மரத்தை நான் எடுத்து போடுறேன், சரிங்களா? அவ்வளோ காய்ச்சிருக்கு, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்டா. உங்களுக்கு பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. உங்களுக்கு அடுத்த வாட்டி வெறும் சப்போட்டா மரம் நிறைய வச்சுருக்கிறதுனால அதை எடுத்து போடலாம் உங்களுக்குன்னு. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வணக்கம், என்னுடைய வணக்கம்.